தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் 3வது கட்ட பிரச்சாரத்தை நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் மேற்கொண்டார். காலை 8:45 மணிக்கு பரப்புரையை தொடங்குவதாக அறிவித்த அவர் சென்னையிலிருந்தே 9 மணிக்கு தான் தனி விமானத்தில் புறப்பட்டார். திருச்சியிலிருந்து நாமக்கலுக்கு சென்ற விஜய் மொத்தமாக 17 நிமிடங்களில் பேச்சினை முடித்துக் கொண்டார். ஆனால் இந்த முறை அவரின் பேச்சு சொந்த கட்சி தொண்டர்களுக்கே அதிர்ச்சியை அளித்திருக்கும். ஏனெனில் ஏகப்பட்ட வார்த்தைகளை மாற்றி உச்சரித்தும் எக்கச்சக்க மன்னிப்பு கேட்டும் உரையை நிறைவு செய்திருக்கிறார். சென்னை மாகாணத்தை மகாணம் என்றும் அமைக்கணும் என்பதற்கு பதிலாக அமைக்கிக்கணும், கொள்முதல் நிலையங்களுக்கு பதிலாக தில்லையங்கள், பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதற்கு பாடி திக்கப்பட்டுள்ளனர், தேர்தல் அறிக்கையில் சொல்வோம் என்பதற்கு பதிலாக செல்வோம், ஒத்தையடி பாதை போடப்படும் என்பதற்கு பதிலாக போதப்படும் என்று நிறைய வார்த்தைகளை மாற்றி உச்சரித்து இருக்கிறார். அத்துடன் மோகனூர் என்னும் ஊரை மேகனூர் என்றும் மாற்றி பேசியிருக்கிறார். இது மட்டுமின்றி டிவிக்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா, சாரி இப்போது ஆட்சி அமைக்கணுமா, இவ்வாறு மாற்றி மாற்றி பேசி விஜய் உரையை முடித்த பின், சாரி நான் பேசுவதும் அங்கு ஒலிக்கும் சத்தமும் முன்னும் பின்னும் சற்று வித்தியாசமாக இருந்தது, ரிதமை பிடிக்க சற்று நேரமாகிவிட்டது, நன்றி என கூறி அங்கிருந்து புறப்பட்டார். விஜயின் பேச்சை பார்த்து சொந்த கட்சி தொண்டர்களே திகைத்து போயிருப்பர். அந்த அளவுக்கு அவரின் பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. இந்த நிலையில் தாவேக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தான் விஜய்க்கு உரையை எழுதி தருவதாக சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கு ராஜ்மோகனின் ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கும் போஸ்ட்களை ஆதாரமாக காட்டுகின்றனர். ராஜ்மோகனின் போஸ்டிலும் அதேபோல் எழுத்துப்பிழைகள் இடம்பெற்று இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.